அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த தொண்டர்களை விட, புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இருந்த தொண்டர்களை விட இன்றைக்கு தொண்டர்கள் மிகுந்திருக்கிற, உறுப்பினர்களாகி இருக்கிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறது. வரவேற்புக்குரிய இயக்கமாக இருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சிக்கு வர வேண்டும், நாம் தவறு செய்து விட்டோம் கடந்த தேர்தலில் என்று பேசுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணியுடன் இருந்த ஒரே காரணம்னாலதான் நீங்க பாஜக மாதிரியான கட்சிகளை கூட்டணி சேர்க்கிறீங்களா? அவன் எதிரிக்கு எதிரி பலமா இருக்க வேண்டாமா? இப்ப திமுக தனியா நாளைக்கே வரட்டும், நாங்க நின்று பார்த்து கொடுக்கிறோம். திமுக தனிச்சு நாளைக்கு போட்டியிடுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு காலமும் சொல்ல முடியாதவர்களால். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரலாறு இருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மா 234 தொகுதியிலும் இரட்டை இலை மட்டுமே நிறுத்தி கூட்டணி இல்லாமல் ஆட்சியை மீண்டும் பிடித்த வரலாற்றை உருவாக்கி காட்டியிருக்கிறார். எங்க கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் தனிப்பெரும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதை எந்த காலத்திலும் எந்த சூழலும் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அதனால திமுக எல்லாம் முடியாது. திமுக கூட்டணியை வச்சு தானங்க பேசுறாங்க. செங்கோட்டையன் அவருடைய இன்னைக்கான அவருடைய சூழல் எப்படி சார் பாக்குறீங்க? பரிதாபகரமாக பார்க்கிறேன். இப்படியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கிற செங்கோட்டையனிடம் பேசி ஆறுதல் தெரிவிச்சு திரும்பவும் அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கான வேலைகள்லாம் எதுவும் முன்ன எடுத்தீங்களா? யார் எவ்வளவு பெரிய கட்டிக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு மதிநுட்பம் மிக்கவர்களாக இருந்தாலும், விதி சில நேரத்தில் அவர்களை கொண்டு போய் படுகுழியில் தள்ளிவிடும். அதுபோல விதி அவரை படுகுழியில் கொண்டு போய் தள்ளி இருக்கிறது.